அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரன்பும் நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் தூய திருப்பெயரால் தொடக்கம் செய்கிறேன். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற நன்மக்கள் நம்மவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக. பேரன்பு மிகுந்தோரே, மனித வாழ்க்கையின் லட்சியம் என்று பல இருந்தாலும் கூட ஒரு உண்மையான மூமின் அடைய வேண்டிய லட்சியம் இறை நம்பிக்கையாளன், இஸ்லாத்தை வாழ்கின்ற ஒருவன் அவர் எல்லா வல்ல ஏக இறைவனுடைய அன்பையும் திருப்தியையும் திரு பொருத்தத்தையும் அவர் பெற வேண்டும். தன் வாழ்க்கையின் லட்சியமாக இதை அவர் நினைத்து பார்க்க வேண்டும். உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் யார் யாருடைய திருப்தியோ விரும்புகிறார்கள், நாடுகிறார்கள், தேடுகிறார்கள், அதற்காக வேண்டி முயற்சிக்கிறார்கள். ஆனால் எல்லா வல்ல ஏக இறைவனுடைய திருப்தி அதை பற்றி பலருக்கு அக்கறை இல்லாமல் இருக்கிறது. அந்த திருப்தி அடைவதற்கு எந்த ஒன்றையும் இறைவனுக்காக என் எண்ணத்தோடு செய்ய வேண்டும். இறைவனுக்காக, இறைவனை நோக்கி, இறைவனிடம். இது நல்லாக சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹுக்காக, அல்லாஹுவை நோக்கி, அல்லாஹுவிடம். இந்த 3 சுலோகங்கள் ஒரு மனிதன் பெறுகின்ற போது அவர் உண்மையிலேயே இறைவனுடைய திருப்தியை பெற்றுவிட முடியும். இதைத்தான் புனித ரமலான் நமக்கு தருகிறது. ரமலானிய நோன்பு பற்றி அவன் நிறைவாக சொல்கின்ற போது லஅல்லகும் தத்தகூன், மூலமாக உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தலாம், இறையச்சமிக்கவர்களாக ஆகக்கூடும் என்று சொல்கிறார். இந்த நோக்கம் இறைவனுக்காக, இஹ்லாஸ் என்று சொல்லுகின்ற அந்த சொல் தூய உணர்வோடு, வேறு எந்த நோக்கமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனுக்காக ஆற்றுகின்ற அமல்கள் மிகுந்த ஒரு உணர்வோடு மட்டுமல்லாமல் நாம் கை கொள்ள வேண்டிய ஒன்று. மற்றவர்களுக்கும் பிறருக்கும் நாம் உபகாரம் செய்ய வேண்டும். குர்ஆன் சொல்லும், வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள். நிச்சயமாக பிறருக்கு உதவி செய்கின்றவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள், உபகாரம் செய்வோரை நிச்சயமாக இறைவன் நேசிக்கிறான் என்ற அந்த இறைமறையின் வசனம் தனக்காக வாழ்வதோடு பிறர்க்காகவும் வாழ்பவன் தான் மனிதன். பச்சையான சுயநலத்தை கலந்து வாழ்பவன் ஒருபோதும் மனிதனாக இருக்க முடியாது. எல்லா உயிர்களுக்கும் இருதயம் இருந்தாலும் அதற்குத்தான் இதயம் இருக்கிறது. அந்த இதயத்தை பண்படுத்தி அன்பு, கருணை, பரிவு, ஈவு, இரக்கம் சுரக்க செய்ய வேண்டும். சில இதயங்கள் கற்பாறைகளைப் போல் இறுகி கிடக்கின்றன, ஏன் அவற்றிலும் கடினமாகி கிடக்கின்றன என சிலரது இதயம் பற்றி இறைமறை இழித்துரைப்பது நல்லெண்ணம், நற்சிந்தனை, உண்மையை ஏற்றிடும் மன துணிவு சுரக்காததாலாகும். உன்னை போல் பிறரை நேசி என்பதற்கொப்பு நம்மை நேசிப்பது போல் மற்றவரையும் நேசிக்க வேண்டும். விரும்புவது போல் தன் சகோதரனுக்கும் விரும்பாதவர் நிறைவான முஸ்லிம் அல்ல என்றார்கள் நபிகளார். பொன்வழியில் சகோதரன் என இறை தூதர் இயம்பி இருப்பது உடன் பிறந்த சகோதரனை மட்டுமல்ல, பிற மனிதர்களையும் தான். எல்லாம் பெற வேண்டும், வசதி வாய்ப்புடன் இருக்க வேண்டும் என ஆசைப்படுவது ஒவ்வொரு மனிதனின் இயல்பு. இவை எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என எண்ணுவது உண்மையான இறை நம்பிக்கையாளரின் பண்பு. இரக்க குணத்துடன் பிறரை நோக்குவதும் பிறருக்கு உதவுவதும் இறைவனுக்கு விருப்பமானதாக, எல்லா வல்ல இறைவன் அருளாளனாகவும் அன்புள்ளவனாகவும் இருப்பதால் அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களும் அவ்வாறு இருக்க வேண்டும் என அவன் விரும்புகிறான். அருங்குணங்களின் பிறப்பிடமாக இருக்க சிந்தனையின் எழில் உருவமாக அண்ணல் நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் அறிமுகப்படுத்தினார்.
மனிதர்களுக்கு ஒரு அருக்கொடையாக, அழகிய முன்மாதிரியாக அவரது வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இந்த உணர்வுகள் எதற்காக வேண்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவரம் தெரிந்தது முதல் பிறருக்கு உதவும் நிலையிலேயே அவர்களது வாழ்வு இருந்தது. அனைவரையும் ஒன்று போல் நேசித்தார்கள். அன்பும் கருணையும் அவர்களில் ததும்பின. சின்ன சின்ன பறவைகள் சிற்றெரும்புகள் மீது பரிவு காட்டி இருக்கின்றார்கள். தோழர் ஒருவர் பறவை குஞ்சொன்றை தன் போர்வையில் வைத்து எடுத்து வந்ததை பார்த்துட்டு கருணை நபிகளார், இதோ பார்த்தோழரே, இதில் உனது விளையாட்டை காட்டாது. தாய் பறவையோடு இந்த குஞ்சையும் கூட்டில் சேர்த்துவிடு என்று கட்டளையிட்டார்கள். இறை தூதருடைய அந்த உன்னதமான அந்த வாழ்வியல், அந்த உணர்வுகள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என் இனிய பண்பாளர்களே, இஸ்லாம் வியம்புகின்ற ஒவ்வொரு கடமையும் உதவுகின்ற உணர்வை, மற்ற சமூக மக்கள் மீது நேயம் செலுத்துகின்ற பண்பையே நமக்கு கற்றுத்தருகிறது. இறைவா, அகிலங்களின் அதிபதியே, எங்களின் நீ அறிவாய் அல்லா. எங்களுடைய உண்மை உணர்வுகள் உனக்கு தெரியும் அல்லா. இதயத்தை ஆள்பவனே, எண்ணங்களை தெரிபவனே, எங்கள் உள்ளத்தை உன்னுடைய நேர்மையான மார்க்க வழியில் நடத்தாட்டுவாயாக. மற்றவர்கள் மீது பரிவு காட்டி பாசம் காட்டக்கூடியவர்களாக, மற்றவருக்கு உதவுகின்ற உணர்வுள்ளவர்களாக நீ உள்ளத்தை ஆக்குவாயாக. எங்களை புரட்டுகின்றவனே, உள்ளங்களை திருப்புகின்றவனே, உன்னை இல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை. உன்னை நம்புகிறோம். உன்னுடைய அன்பும் அருள் மட்டுமல்ல, உன் திருப்தி எங்களுக்கு முக்கியம். உன்னுடைய திருப்பொருத்தம் எங்களுக்கு முக்கியம். உத்தம சத்திய சஹாபாக்கள் எவ்வாறு உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த உணர்வு இறைவா எங்களுக்கு வழங்குவாயாக. ரஹ்மத்திக்கு யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.